Hello viewers, welcome back to English Teacher channel. This is Mano. Today we are going to discuss about maybe. மேபியை வச்சு நம்ம எப்படியெல்லாம் வாக்கியங்களை உருவாக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பட் இந்த மேபியை வந்து நம்ம ரெண்டு விதமா பயன்படுத்துவோம். பட் இது ரெண்டு சென்டென்ஸாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். என்னுடைய சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் மேபி அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒருவேளை இருக்குமோ அப்படி சொல்லி கேட்பாங்களே அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம மேபி யூஸ் பண்ணலாம். பட் இந்த மேபி நல்லா பாருங்க, இது ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகி வரும். ஓகே, மேயும் பியும் ஜாயிண்ட் ஆகி வரும். அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மேபி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த மாதிரி மேபியை சொல்லும் போது நம்ம ஒருவேளை அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த மேபியை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்வர்ப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மேபி வந்து நம்ம அட்வர்ப். ஸோ வேர்பை டிஸ்கிரைப் பண்றதா என்னது அட்வர்ப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அட்வர்புக்கு யூஸ் பண்றதா மேபி. அப்போ மேபிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம், கிராமர்ல எல்லாம் பார்த்திருப்போம். மே பி இப்படி தனித்தனியா எழுதிருப்பாங்க. அப்ப அது என்ன அப்படின்னா அது வந்து வேர்ப். ஓகே, வேர்ப் பிரேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது வெர்பை வச்சு ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணும்போது இந்த மேபி யூஸ் பண்ணுவோம். இந்த மேபிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இருக்கலாம். சோ இந்த மேபிக்கு ஒருவேளை அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி அந்த மேபிக்கு இருக்கலாம். இத நம்ம சேர்த்து சொல்றோம் மேபி அப்படின்னு சொல்லி சொல்றோம். பட் இதை நம்ம எப்படி சொல்வோம் அப்படின்னா மே பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாதிரி சொல்லும் போது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றது. இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேர்ப்னு சொல்லுவோம். சோ இது வந்து வேர்ப், இது வந்து அட்வர்ப். ஓகே, இந்த மேபியை நம்ம எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒருவேளை வந்திருப்பான், ஒருவேளை பார்த்திருப்பான், இது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு அசம்ஷன். ஓகே, நம்ம யூகிக்கிற மாதிரி தான் இருக்கு. அது பாசிபிலிட்டியாவும் இருக்கலாம். ஓகே, ஒரு விஷயத்த நம்ம யூகிக்கிறோம், இல்ல சாத்தியக்கூறு இருக்கிற விஷயங்களுக்கு நம்ம மேபி யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த விஷயம் பாசிபிலிட்டி இருக்கு, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்கு நம்ம மேபி யூஸ் பண்ணுவோம். சோ இந்த டைத்துல அவன் என்ன செஞ்சுக்கலாம், வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். ஒருவேளை வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னா ஒருவேளை அப்படிங்கிறதுக்கு மேபி. சோ இதை நம்ம சேர்த்துதான் எழுதணும், இதை தனித்தனியா எழுதக்கூடாது. ஒருவேளை அப்படிங்கிறத மேபி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம். வந்திருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எப்படி இருக்கு, வந்திருப்பான் அப்படிங்கும் போது இந்த விஷயத்த வந்து நம்ம பாஸ்ட்ல கூட யூஸ் பண்ணலாம், பிரசன்ட்லயும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்திருப்பான்னு சொல்றாங்க, இப்போ அந்த டைத்துல என்ன செஞ்சிருப்பான், வந்திருப்பான். சோ இதை வந்து நம்ம பிரசன்ட்ல சொல்லலாம். பிரசன்ட்ல சொல்லும் போது நம்ம அந்த சென்டென்ஸை வந்து பெர்ஃபெக்ட்டா நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணோம் அப்படின்னா பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்துட்டாலே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஹேவ், ஹேவ். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா இருந்தா ஹேட் யூஸ் பண்ணுவோம். சோ இப்போ வந்திருப்பான்ங்கிறத பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல எழுத போறோம். he has, has யூஸ் பண்ணும்போது இது ஒரு பெர்ஃபெக்ட் டென்ஸா மாறிடுச்சு. சோ he has come. நம்ம பெர்ஃபெக்ட்ல நம்ம யூஸ் பண்றோம், ஒரு வேர்ப்பை நம்ம பெர்ஃபெக்ட்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து வர்ற வேர்ப் எப்படி இருக்கணும் அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல தான் இருக்கணும். இது நான் பல வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். he has come. ஓகே, he has come, அவன் வந்திருப்பான். ஒருவேளை அவன் வந்திருப்பான்னு சொல்லும்போது மேபி he has come, ஒருவேளை அவன் வந்திருப்பான். சோ இப்ப அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, ஒருவேளை பார்த்திருப்பான். சோ இது எல்லாமே நம்ம யார் சொல்றோம், அவன் அவன் தான் நம்ம சொல்றோம். சோ இது நம்ம அவன் தான் யூஸ் பண்ணணும் கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்ச பேரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஆப்போசிட்ல இருக்க பர்சனா இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒருவேளை பார்த்திருப்பான் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ ஒருவேளை பார்த்திருப்பான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேபி அதை நம்ம எழுதிக்கலாம். மேபி பார்த்திருப்பான், பாக்குறத நம்ம சொல்லுவோம் சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப பார்த்திருப்பான் அப்படின்னா சி சா சீன். அப்ப நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணணும், he has seen, அவன் பார்த்திருப்பான். ஓகே, ஒருவேளை பார்த்திருப்பான், ஒருவேளை அவன் பார்த்திருப்பான்னாலும் சரி, ஒருவேளை பார்த்திருப்பான்னாலும் சரி, அந்த சென்டென்ஸ் வந்து ஒரே மீனிங் தான். இப்போ அடுத்தது பாருங்க, ஒருவேளை சாப்பிட்டு இருப்பான். ஓகே, ஒருவேளை சாப்பிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லும் போது இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப ஈஸியான சென்டென்சஸ் தான். சோ he has eaten, he has eaten. சோ eaten நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னால. அடுத்தது பாருங்க, ஒருவேளை தூங்கி இருப்பான். நம்ம போன் பண்றோம், யாராவது எடுக்காம இருந்தாங்கன்னா என்ன நினைப்போம், ஓ ஒருவேளை அவங்க தூங்கி இருக்கலாம், ஒருவேளை அவங்க பிஸியா இருக்கலாம், இல்ல பார்க்காம இருக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் நம்ம யோசிப்போம் இல்லையா. சோ ஒருவேளை தூங்கி இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ ஒருவேளைங்கும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணிடுவோம், மேபி யூஸ் பண்ணிடுவோம்.
அடுத்து he has தூங்கி இருப்பான்னு நம்ம என்ன சொல்லுவோம்? தூங்குறத ஸ்லீப்னு சொல்லுவோம். பாஸ்ட்ல சொல்றதா இருந்தா ஸ்லெப்ட்னு சொல்லுவோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லயே நம்ம என்னதான் சொல்லணும்? ஸ்லெப்ட்னு தான் சொல்லணும். சோ he has slept. he has slept அப்படின்னு சொல்லும் போதே அவன் தூங்கி இருப்பான். சோ ஒருவேளை அவன் தூங்கி இருப்பான்னு சொல்லும் போது மேபி he has slept. ஒருவேளை செய்திருப்பான் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இதை நம்ம வந்து ஒருவேளை செய்திருப்பாள் அப்படின்னு நம்ம மாத்திக்கலாம். ஒருவேளை செய்திருப்பாள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? maybe she has done. maybe she has done. ஒருவேளை செய்திருப்பாள் அப்படின்னு சொல்றோம். ஒருவேளை செய்திருப்பார்கள் அப்படின்னு ப்ளூரல்ல சொல்றோம். ஓகே, செய்திருப்பார்கள் அப்படின்னு ப்ளூரல்ல சொல்றோம் அப்படின்னா நம்ம எப்படி எழுதணும்? அதே இதுதான். மேபி she போட்ட இடத்துல நம்ம என்ன போடணும்? எஸ், செய்திருப்பார்கள் அப்படிங்கும் போது அவர்கள். சோ அப்ப அவர்கள்ங்கும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? தே. தேன்னு ப்ளூரல் ஃபார்ம் வந்துட்டா நம்ம என்ன போடணும்? ஹேஸ் போடக்கூடாது, ஹேவ் தான் யூஸ் பண்ணணும். they have done. they have done. ஓகே, மேபி they have done. ஒருவேளை அவர்கள் செய்திருப்பார்கள். சோ நம்ம மேபிய வச்சு ஒரு பெர்ஃபெக்ட் டென்ஸை எப்படி உருவாக்குறது அப்படின்னு பார்த்தோம். பட் இந்த சென்டென்ஸையே இதே மேபிய வச்சு இந்த சென்டென்ஸ், இந்த மேபிய நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல எழுதிருக்கோம். இதே மேபிய நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட்லயும் எழுதலாம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னா என்ன அப்படின்னா ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது. நம்ம இங்க எங்கெல்லாம் ஹேஸ் போட்டிருக்கோமோ, ஹேஸ் ஹேவ் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்கோமோ அதே இடத்துல ஹேஸ் ஹேவ மட்டும் எடுத்துட்டு நீங்க ஹேட் போட்டீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து எப்படி மாறிடும் அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா மாறிடும். இப்ப எழுதிருக்கிறது பிரசன்ட் பெர்ஃபெக்ட். இதை நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா மாத்தணும் அப்படின்னம்னா ஹேஸுக்கு பதிலா ஹேட் போட்டோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ஹேட், அதாவது பாஸ்ட் டென்ஸ்ல பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா மாறிடும். சோ பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா மாறும்போது நம்ம சென்டென்ஸ் தமிழ்ல ஏதாவது மாத்தணுமா அப்படின்னு கேட்டா மாத்த வேண்டியதெல்லாம் இல்ல. ஒருவேளை சாப்பிட்டிருப்பான் அப்படின்னு சொல்லும் போது அது பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல நம்ம சொல்றோம். அதுவே நீங்க பாஸ்ட்ல சொல்லும் போதும் தமிழ்ல எப்படித்தான் சொல்வீங்க? ஒருவேளை அவன் சாப்பிட்டிருப்பான், ஓகே, சாப்பிட்டு முடிச்சிருப்பான், அந்த செயல் வந்து முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி முடிஞ்சாலும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம இந்த மேபியை வச்சு இந்த ஃபார்மேட்ல எழுதலாம். ஆனா ஹேஸுக்கு பதிலா ஹேட் யூஸ் பண்றோம். ஓகே, ஹேட் ஹேவ் நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்துறோமோ அதே இடத்துல ஹேட் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். பெர்ஃபெக்ட்டா ஒரு சென்டென்ஸை நீங்க மேக் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வச்சு பல வாக்கியங்களை ஈஸியா நம்மளால பேசிக்க முடியும். சோ இப்போ நம்மளுக்கு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படி யூஸ் பண்றது, அதே சென்டென்ஸை பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு எப்படி மாத்துறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். சோ இதே சென்டென்ஸை நம்ம இப்போ பாஸ்ட் டென்ஸ்க்கு மாத்த போறோம். சேம் இதே சென்டென்ஸ், ஓகே, இதே சென்டென்ஸை நம்ம பாஸ்ட்ல மாத்த போறோம் அதே மேபியை வச்சு. ஓகே, இப்போ ஒருவேளை வந்திருப்பான் அப்படின்னு சொல்றோம். இதே நம்ம பாஸ்ட்ல சொல்றோம். சிம்பிள் பாஸ்ட்ல சொல்லும் போது நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்? ஒருவேளை அப்படின்னு சொன்னாலே நம்ம என்னது? மேபி தான் யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை வந்திருப்பான் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஒருவேளைன்னு சொல்லும் போது மேபி யூஸ் பண்ணிட்டோம். வந்திருப்பான் அப்படின்னா யாரு? அந்த பர்சனை எழுதணும் இல்லையா, சப்ஜெக்டா எழுதணும். சோ ஹி. வந்திருப்பான் இங்க வந்து கம் வந்து நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எழுதிருக்கோம். ஓகே, கம், கேம், கம் அப்படின்னு தான் எழுதுவோம். ஆனா நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல எழுதும் போது என்ன எழுதணும் அப்படின்னா கேம் தான் எழுதணும். பாஸ்ட் டென்ஸ்ல எழுதும் போது கேம். இங்க வேற ஏதாவது டென்ஸ் போடணுமா, வேற ஏதாவது வேர்டு எழுதணுமா, வேற ஏதாவது ஹெல்பிங் வெர்ப்ஸ் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா வேண்டியதே இல்லை. ஓகே, மேபி ஹி கேம். மேபி ஹி கேம் அப்படின்னு சொல்லும் போது என்னது? அவன் வந்திருப்பான், ஒருவேளை வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு தான். இதே மாதிரிதான் மற்ற சென்டென்ஸையும் நம்ம பயன்படுத்தணும். மேபி பார்த்திருப்பான் அப்படிங்கறது என்ன சொல்லுவோம்? பார்த்திருப்பான்ங்கிறத he சொல்லுவோம். பட் இங்க பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லும்போது he saw. பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லும்போது saw. அப்ப மேபி he saw. மேபி he saw அப்படின்னு சொல்லும்போது அவன் பார்த்திருப்பான், ஒருவேளை அவன் பார்த்திருப்பான். மேபி he சாப்பிட்டிருப்பான் அப்படின்னா he ate. ஒருவேளை சாப்பிட்டிருப்பான். ஓகே, அடுத்து பாருங்க, ஒருவேளை தூங்கி இருப்பான். மேபி he slept. பாஸ்ட் டென்ஸ்க்கும் இதுதான் எழுதணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கும் நம்ம slept தான் எழுதணும். ஓகே, அடுத்து பாருங்க, ஒருவேளை முடித்திருப்பான். மேபி he done கிடையாது, did. ஓகே, he did. சோ இது வந்து சிம்பிள் பாஸ்ட்.
ஓகே, முதல்ல நம்ம எழுதுனது என்ன அப்படின்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல எழுதணும். பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல நம்ம எழுதணும். இது எப்படி இருக்கு அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. இந்த சென்டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. சோ ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. ஓகே, இப்போ இதே சென்டென்ஸ நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு மாத்தலாம். அதை மாத்திடலாமா? சோ அது எப்படி மாத்துறது? நம்ம he come, he saw, he ate, he slept, he did இது மட்டும் நம்ம எடுத்து மாத்தலாம். மேபி அது அப்படியே இருக்கட்டும். இந்த சிம்பிள் பாஸ்ட் வந்து he came, he saw, he ate, he slept, he did இது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. சிம்பிள் பாஸ்ட்ல உள்ள சென்டென்ஸ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு மாத்த போறோம். சோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு மாத்தும் போது அவன் வந்திருப்பான். ஓகே, அவன் வந்திருப்பான். இதுவும் என்ன அப்படின்னா அவன் வந்திருப்பான் தான். இப்போ அதையே நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு மாத்துறோம் அப்படின்னா கண்டினியூஸ்னால என்ன வந்துரும்? பாஸ்ட் கண்டினியூஸ். கண்டினியூஸ் டென்ஸ்னாலே நம்மளுக்கு வெர்போட ஐஎன்ஜி போட்டு எழுதணும். ஓகே, வெர்போட ஐஎன்ஜி போட்டு எழுதணும். அப்போ பாஸ்ட்ங்கும் போது சிம்பிள் பாஸ்ட்ல எழுதிட்டோம். சோ இப்போ கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸ்னு சொல்லும்போது he இது பாஸ்ட்ல இருக்குது இல்லையா? சோ அதனால நம்ம என்ன போடணும்? was. he was. he சப்ஜெக்ட் எழுதியாச்சு, was verb எழுதியாச்சு, அதாவது ஹெல்பிங் வெர்ப்ஸ் எழுதியாச்சு. he was coming. he was coming. ஓகே, he was coming. maybe he was coming சொல்லுவாங்க இல்லையா? மேபி he was coming. அவன் வந்து கொண்டு இருக்கலாம். ஓகே, அவன் வந்து கொண்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது மேபி he was coming அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுவே இங்க மேபி he was seeing அவன் பார்த்து கொண்டிருக்கலாம். ஓகே, he was seeing, maybe he was seeing அப்படிங்கும் போது அவன் பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த சென்டென்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா பாஸ்ட்ல தான் இருக்கு. ஓகே, சோ இந்த மாதிரி ஐஎன்ஜி போட்டு எழுதும் போதே நம்மளுக்கு அந்த சென்டென்ஸ் வந்து என்னவா மாறிடுது அப்படின்னா கண்டினியூஸ் டென்ஸா மாறிடுது. சோ eating, maybe he was eating. அடுத்தது பாருங்க, maybe he was sleeping. அவன் தூங்கிக் கொண்டு இருக்கலாம். ஓகே, அவன் தூங்கிக் கொண்டு இருக்கலாம். அடுத்தது பாருங்க, மேபி he was doing. அவன் செய்து கொண்டிருக்கலாம். he was doing அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஒரே சென்டென்ஸ் தான். ஓகே, அதோட அந்த ஸ்ட்ரக்சரை மாத்தும் போது ஒவ்வொரு அந்த காலமும் என்ன ஆயிடுது அப்படின்னா மாறிடுது. ஸோ காலத்தை மாத்தி மாத்தி பேசுறது பெரிய விஷயமெல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேபியை வச்சு பெர்ஃபெக்ட்டா ஒரு சென்டென்ஸை எப்படி உருவாக்குறது அப்படின்னு பார்த்தோம். இந்த பெர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா பிரசன்ட்ல தான் இருக்கு. ஓகே, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம எப்படி உருவாக்குறது அப்படின்னு பார்த்தோம். அதே பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா எப்படி மாத்துறது அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம். ஹேஸ் ஹாவ்க்கு பதிலா நம்ம ஹேட் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸா மாறிடுது. சோ ஒரு சென்டென்ஸை பெர்ஃபெக்ட்டா சொல்றது ரொம்ப முக்கியம். அந்த பெர்ஃபெக்ட்ல நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் பார்த்துட்டோம், பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டும் பார்த்துட்டோம். அடுத்தது பாருங்க சிம்பிள் பாஸ்ட். அதே சென்டென்ஸை நம்ம சிம்பிள் பாஸ்ட்ல எப்படி எழுதலாம் அப்படிங்கறதை நம்ம பார்த்தோம். அடுத்து அதே பாஸ்ட் டென்ஸை பாஸ்ட் கண்டினியூஸ்ல எப்படி எழுதலாம் அப்படிங்கறதை நம்ம பார்த்தோம். சோ இப்போ நம்ம ஒருவேளை மேபி அப்படிங்கிற ஒரு வேலையையும் மேபி அப்படிங்கிற இருக்கலாம்ங்கிறதையும் பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. இப்போ இந்த வாக்கியத்தெல்லாம் பாருங்க, ஒருவேளைன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அப்போ இந்த மேபி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, மேபி அப்படிங்கிற அட்வர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணி சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண போறோம். இதுக்கான ஸ்ட்ரக்சர்னு நம்ம பார்க்கும்போது பெருசாலாம் எதுவுமே கிடையாது. நம்ம மேபி ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றோம், அடுத்து சப்ஜெக்ட் யூஸ் பண்றோம், சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து ஹெல்பிங் வெர்ப்ஸ், மெயின் வெர்ப்ஸ் இந்த ரெண்டும் வரலாம். மேபி மெயின் வெர்ப் வரல அப்படின்னா நம்மளோட ஹெல்பிங் வெர்ப்ஸ் தான் இங்க மெயின் வெர்ப். சோ இப்போ நம்ம இந்த சென்டென்சஸ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒருவேளை ரகு நாளை வருவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ ஒருவேளை நம்ம ஸ்டார்டிங்லயே கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம என்ன எழுதிடலாம்? மேபி அப்படிங்கறத எழுதிடலாம். மேபி. சோ இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ரகு. ரகு தான் நம்மளுக்கு சப்ஜெக்ட். சோ நம்ம இங்க என்ன எழுதணும் அப்படின்னா ரகு பேரை எழுதிக்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வருவான். இங்க வந்து வருவான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபியூச்சர். சோ நம்மளுக்கு மேபியை வச்சு பாஸ்ட் டென்ஸ்லயும் சென்டென்ஸ் வரலாம், பிரசன்ட் டென்ஸ்லயும் சென்டென்ஸ் வரலாம், ஃபியூச்சர் டென்ஸ்லயும் நம்மளுக்கு வரலாம். சோ இது என்ன அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ்.
சோ நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணணும்? will. ஓகே, ரகு will come. வருவான் அப்படிங்கிறது come. எப்ப வருவான்? நாளை. நாளைன்னு எழுதும் போது tomorrow. ஓகே, ரகு will come tomorrow. ரகு நாளை வருவான். சோ ஒருவேளை நம்ம சேர்க்கும் போது ஒருவேளை ரகு நாளை வருவான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அப்படி சொல்லும் போது நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்? மேபி ரகு will come tomorrow அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஒருவேளை நான் மறுபடியும் முயற்சி செய்வேன். முன்னாடியே முயற்சி செஞ்சிருக்காங்க. சோ அது ஒருவேளை ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். அதனால இப்ப என்ன செய்யறாங்க? அதே இதை நான் திரும்பவும் முயற்சி செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒருவேளை நான் மறுபடியும் முயற்சி செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும் அப்படின்னா ஒருவேளை. ஒருவேளைங்கும் போது மேபி. மேபி சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நான். நான் சொல்லும் போது ஐ யூஸ் பண்ணணும். ஓகே, இங்க verb என்ன அப்படின்னா முயற்சி செய்வதுதான். ஓகே, முயற்சி செய்யறதுதான் verb. சோ இங்க முயற்சி திரும்பவும் நான் முயற்சி செய்வேன் அப்படிங்கும் போது ஐ வில் அப்படின்னு தான் எழுதணும். சோ நம்ம தனியாவும் எழுதலாம், இல்ல சேர்த்து சொல்லும் போது ஐ வில் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். சோ முயற்சியை நம்ம என்ன சொல்லுவோம்? ட்ரை. ஓகே, ஐ வில் ட்ரை. ஓகே, முயற்சி செய்வேன். இதை நம்ம சேர்த்துதான் எழுதுறோம். ஓகே, ஐ வில் ட்ரை. மறுபடியும். மறுபடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? அகைன். ஐ வில் ட்ரை அகைன். ஒருவேளை நான் மறுபடியும் முயற்சி செய்வேன். மேபி ஐ வில் ட்ரை அகைன். ட்ரை அகைன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்ப இந்த சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இதுவும் ஃபியூச்சர் டென்ஸ்ல தான் இருக்கு. அடுத்தது பாருங்க, ஒருவேளை அவள் மறந்திருக்கலாம். கால் பண்ண சொன்னேன் அவ பண்ணல அப்படின்னா ஒருவேளை அவள் மறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம இந்த வாக்கியத்தை பயன்படுத்தலாம். ஒருவேளை அப்படிங்கறத மேபி. ஒருவேளை அப்படிங்கும் போது மேபி யூஸ் பண்றோம். சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டா அவள். சோ அவள்னு சொல்லும் போது she யூஸ் பண்றோம். சப்ஜெக்ட் வந்து she. மறந்திருக்கலாம். மறந்திருக்கலாம் அப்படிங்கிறது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இப்ப பிரசன்ட்ல இருந்ததுன்னா forget அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது பாஸ்ட்ல இருக்கு. அப்ப நம்ம என்ன எழுதணும்? forgot. she forgot. அவள் மறந்திருக்கலாம். ஓகே, மேபி she forgot. அவள் மறந்திருக்கலாம். ஒருவேளை அவள் மறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, ஒருவேளை நாம் பின்னாடி போகலாம். ஓகே, ஒருவேளை அவர் சொல்ற இது கரெக்டா இருக்கலாம், நம்ம அவர் பின்னாடியே போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? சோ ஒருவேளை நாம் பின்னாடி போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன போட்டுறோம்? மேபி யூஸ் பண்ணிக்கலாம். சோ நாம்ங்கிற சப்ஜெக்ட் இருக்கு. சோ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? we. பின்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இங்க வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கேன் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, we can. நம்ம போகலாம், நம்மளால அவங்க பின்னாடி போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ நாம் பின்னாடி போகலாம். சோ we can. அப்போ இங்க என்ன வந்திருக்கு? ஆக்சிலரி verb வந்திருக்கு. சோ போலாம்ங்கிறது வந்து go. we can go. பின்னாடிங்கிறது வந்து பின்னாடியே போறத சொல்லல. ஓகே, பின்னாடினா அவரை ஃபாலோ பண்றது. சோ அவரை ஃபாலோ பண்ணும்போது என்ன செய்வாங்க? லேட்டர். லேட்டர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். மேபி we can go later. நாம் அவர் பின்னாடி போகலாம், அவரை ஃபாலோ பண்ணலாம், அவர் பின்னாடியே போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அவர் பின்னாடினா கொஞ்சம் லேட்டர் தான், பின்னாடி தொடர்றது. சென்டென்ஸ் வந்து பாக்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம தமிழ்ல அப்படியே அர்த்தம் புரிஞ்சுக்க கூடாது. அப்படியே அர்த்தம் புரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம சென்டென்ஸ் வந்து மிஸ்டேக்கா தான் வரும். சோ இதை நம்ம எழுதும் போது இந்த மாதிரிதான் எழுதணும். we can go later. நம்ம அவங்கள தொடரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்க, இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. ஒருவேளை இது சரியான வழியாக இருக்கலாம். ஓகே, ரெண்டு பாதை இருக்கு, நம்ம இது செலக்ட் பண்றோம் அப்படின்னா ஒருவேளை இது கரெக்டா இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஏன்னா என்னன்னா நிறைய பேர் இங்க போயிருக்காங்க, அதனால பாதை வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு, கிளியரா இருக்கு. சோ நம்ம போற பாதை இதாதான் இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா? ஒருவேளை இது சரியான வழியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒருவேளை அப்படிங்கும் போது மேபி. ஒருவேளை அப்படின்னு சொல்றது மேபி. இது அப்படிங்கறத நம்மளுக்கு சப்ஜெக்ட். ஓகே, இதுங்கிறத திஸ்ன்னு எழுதியாச்சு. இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ்ல தான் இருக்கு. இருக்கலாம் அப்படிங்கிறது பி verb. சோ நம்ம this is அப்படின்னா எழுதணும். this is the சரியான வழி. சரியான வழிங்க என்ன சொல்லுவோம்? right way. this is the right way. இது சரியான வழியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? this is the right way. maybe this is the right way அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது அட்வர்ப வச்சு சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இதே நம்ம வெர்ப்ல வச்சு எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ இப்போ இந்த வாக்கியத்தை எல்லாம் பாருங்க. இந்த வாக்கியம் எல்லாமே நம்ம எதை வச்சு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த வெர்ப் மேபிங்கிற வெர்ப்பை வச்சுதான் நம்ம பயன்படுத்த போறோம். சரியா? இப்போ சேது வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா சேது. சேதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் எழுதிக்கலாம். சேது வீட்டில் இருக்கலாம். அப்போ இருக்கலாம் அப்படிங்கிறாங்க இல்லையா, இந்த லாம்னு வந்துட்டாலே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இருக்கலாம், செய்யலாம், வரலாம், போலாம், இந்த மாதிரி சொன்னாலே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மேபி யூஸ் பண்ணுவோம். நம்ம பார்த்தோம் இல்லையா, இருக்கலாம்ங்கிறதுக்கு மேபி யூஸ் பண்ணுவோம். அப்போ சேது மேபி. சோ இது தனித்தனியா தான் எழுதணும், சேர்த்து எழுதக்கூடாது. மேபி வீட்டில். ஓகே, வீட்டில் இருக்கலாம். இல் அப்படின்னு சொல்லும்போது அட் யூஸ் பண்ணுவோம். சோ அட் ஹோம். ஹோம்னு வந்தாலே அதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? அட். வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆபீஸ்ல இருக்கலாம், அப்போ அட் ஆபீஸ், அட் ஹோம், இந்த மாதிரி நம்ம எழுதுவோம். சோ சேது மேபி அட் ஹோம் அப்படின்னு சொன்னா சேது முட்டை புடிச்சன் போல திறந்து. சேது மேபி அட் ஹோம். அப்போ சேது வீட்டில் இருக்கலாம். இதே வாக்கியத்தை நம்ம மேபி போட்டு, அதாவது இதே வாக்கியத்தை நம்ம ஒருவேளை அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒருவேளை சேது வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த மேபி என்ன செய்ய முடியாது? யூஸ் பண்ண முடியாது. சோ அப்ப அதுக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். சோ நம்ம எதுனாலும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சென்டென்ஸ் நம்ம எழுதி பார்க்கலாம். சோ மேபி சேது வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு இந்த சென்டென்ஸ் இருந்தா நம்ம எப்படி எழுதணும்? மேபி சேது has at home. வீட்டில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், வீட்டில் இருப்பான், இருப்பார். ஸோ வீட்டில் இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ மேபி சேது ஹேஸ் அட் ஹோம். சேது வீட்டில் இருப்பார், ஒருவேளை இருப்பார் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அந்த மாதிரி எழுதுறோம். ஆனா இந்த சென்டென்ஸ்ல வந்து நம்ம அட்வர்ப் யூஸ் பண்ணாம அதே மேபிய வேர்ப்ல யூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா சேது மேபி அட் ஹோம், சேது வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது பாருங்க, நிஷா இப்போது பிஸியாக இருக்கலாம். ஓகே, நிஷா வந்து என்ன எப்படி இருக்காங்க? பிஸியா இருக்காங்க. இப்போ இத நம்ம எழுதலாம். சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நிஷா. இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? மேபி. எப்படி இருக்காங்க? பிஸியா. சோ மேபி பிஸி. எப்போது? இப்போது. சோ நவ். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. சென்டென்ஸை வந்து மேக் பண்றது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஓகே, நிஷா மேபி பிஸி நவ். ஓகே, நிஷா இப்போது பிஸியாக இருக்கலாம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அது உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த விஷயம் வந்து என்ன இருக்கலாம்? உண்மையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அது. சோ தட். ஓகே, தட் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு மே. அத நம்ம எழுதிக்குவோம். மேபி. உண்மையாக அப்படின்னா ட்ரூ. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, தட் மே பி ட்ரூ. அது உண்மையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, சுதா ஒரு ஆசிரியராக இருக்கலாம். சுதாங்கிற சப்ஜெக்ட்க்கு நம்ம முதல் பேர் எழுதிக்கிறோம். அடுத்து இருக்கலாம் அப்படிங்கும்போது மேபி. மே பி. அடுத்து ஒரு ஆசிரியராக. சோ ஒருங்கிறத போட்டாச்சு. ஆசிரியர்ங்கும் போது டீச்சர். சுதா மேபி அ டீச்சர் அப்படின்னு எழுதலாம். அடுத்தது பாருங்க, இது உன்னோட பையாக இருக்கலாம். இது உன்னோட பையா இருக்கலாம். இது என்னோட பைய இல்ல, நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம். சோ யாராவது ஒருத்தவங்க பையா இருக்கணும். அப்ப இது உன் பையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. சோ அப்போ இது உன்னுடைய பையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது அப்படிங்கறதுதான் சப்ஜெக்டிங்க. சோ அப்போ திஸ் மேபி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு மேபி. திஸ் மேபி உன்னுடைய பை. ஓகே, திஸ் மேபி யுவர் பேக். சோ உன்னுடைய பைங்கும் போது யுவர் பேக். திஸ் மேபி யுவர் பேக். இது உன்னுடைய பையாக இருக்கலாம். அடுத்தது பாருங்க, நித்யா கோபமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த சென்டென்ஸ்க்கான ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்போ அதே மேபிய வச்சு லாங் சென்டென்ஸை எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாமே ரொம்ப ஷார்ட்டான சென்டென்ஸா பார்த்தோம். இது கொஞ்சம் லாங் சென்டென்ஸ். இதையும் நம்ம பார்க்கலாம். இதை எப்படி மாத்துறது அப்படிங்கறதையும் நம்ம கத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நீங்க தேடுகிற நபர் நானாக இருக்கலாம். சோ இது ஏர்போர்ட்ல அதிகமா நடக்கும். பிக்கப் பண்ண போனாங்க அப்படின்னா அந்த ஆளை முன்ன பின்ன பார்க்கல அப்படின்னா போர்டு வச்சுட்டு நிற்பாங்க. என்ன சொல்லுவாங்க? நீங்க தேடுற ஆள் நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. அப்ப நீங்க தேடுற ஆள் நானாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நானாக இருக்கலாம் சொல்றாங்க இல்லையா. இதை நம்ம 2ஆ பிரிச்சு எழுதிக்கலாம். 2ஆ பிரிச்சு எழுதும்போது லாங் சென்டென்ஸ் வந்து நம்ம மொத்தமா எழுதும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ அதை நம்ம 2ஆ பிரிச்சுட்டோம் அப்படின்னா அதை எழுதுறது ரொம்ப ஈஸியானதா இருக்கும். நீங்க தேடுகிற
நீங்க தேடுகிறங்கிறத ஒரு சென்டென்ஸ் ஆகும். நபர் நானாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ நபர் நானாக இருக்கலாம் அப்படிங்கறத நம்ம இன்னொரு சென்டென்ஸா மாத்திக்கிட்டோம். இப்போ இதை நம்ம எழுதலாம் ரொம்ப ஈஸியா. ஓகே, நானாக அப்படிங்கிறது நான்கிறதா என்ன அப்படின்னா சப்ஜெக்ட். சோ ஐ இருக்கலாம் அப்படின்னு வந்துட்டா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? மேபி. ஐ மேபி. சோ வெர்ப்ல எழுதும் போது தனித்தனியா தான் எழுதணும். சோ நபர். ஓகே, நபர்னும் போது the person. ஓகே, ஐ மே பி த பர்சன். ஓகே, நபர் நானாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம பிரிச்சு வச்சுட்ட ரெண்டாவது வாக்கியத்தை பார்க்கலாம். நீங்க தேடுகின்ற அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நீங்க. அப்ப நம்ம இங்க என்ன எழுதணும் அப்படின்னா திரும்பவும் நம்ம சப்ஜெக்ட் எழுதணும். யூ ஆர். ஏன்னா அவங்க தேடுறது வந்து பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. சோ யூ ஆர் தேடுறதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லுக்கிங். சோ யூ ஆர் லுக்கிங் ஃபார். யூ ஆர் லுக்கிங் ஃபார். நீங்க தேடுகிற நபர் நானாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐ மே பி த பர்சன் யூ ஆர் லுக்கிங் ஃபார். நீங்க தேடுகின்ற அப்படிங்கறது வந்து நம்ம எப்படி எழுதிருக்கோம்னா யூ ஆர் லுக்கிங் ஃபார் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கோம். சோ இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. லாங் சென்டென்ஸ் நம்ம ரெண்டா பிரிச்சுட்டோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸை மேக் பண்றது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். சோ ஐ மே பி த பர்சன் யூ ஆர் லுக்கிங் ஃபார். சோ ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, அந்த வேலைக்கு அவள் சிறந்த தேர்வாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதையும் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ரெண்டா பிரிக்க போறோம். அந்த வேலைக்கு அப்படிங்கறது ஒரு சென்டென்ஸ் ஆகும், அவள் சிறந்த தேர்வாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம ரெண்டா பிரிச்சுட்டோம். சோ எப்பவுமே இந்த ரெண்டா பிரிக்கும் போது ரெண்டாவது உள்ளதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம், முதல் உள்ளதை நம்ம இறுதியா எழுதுவோம். சோ இப்ப அடுத்த சென்டென்ஸ் நம்ம எப்படிதான் எழுத போறோம்? அதே மெத்தட்ல தான் யூஸ் பண்ண போறோம். அவள்ங்கிறது தான் சப்ஜெக்ட். சோ ஷி. இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு மேபி. ஷி மேபி. சிறந்த தேர்வாக. சிறந்த அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா கிரேட். சோ த கிரேட். கிரேட் சாய்ஸ். தேர்வுங்கிறத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சாய்ஸ். அந்த வேலைக்கு. சோ அடிஷனலா என்ன செய்யணும்? இதையும் எழுதணும். அந்த வேலைக்கு அப்படிங்கும் போது ஃபார் தட் ஜாப்னு எழுதலாம், இல்ல தட் ஜாப்னு எழுதலாம். தட் எழுதினாலும் சரி, that எழுதினாலும் சரி, மீனிங் ஒண்ணுதான். ஓகே, she may be the great choice for the job. அவள் அந்த வேலைக்கு அவள் சிறந்த தேர்வாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, இது நான் படித்த மிக சிறந்த புத்தகங்களில் ஒன்றாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதையும் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ரெண்டா பிரிச்சுக்க போறோம். சப்ஜெக்ட் வந்து எங்க வந்துருச்சு? முன்னாடியே வந்துருச்சு. சோ நான் படித்த அப்படிங்கறத வந்து நம்ம கடைசியா எழுதிக்கலாம். இது மிக சிறந்த புத்தகங்களில் ஒன்று, இதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். இப்போ இதுன்னு சொல்லும் போது திஸ். இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? சப்ஜெக்ட் வந்து இது, இருக்கலாம்ங்கிறது கோப்பு. திஸ் மே பி. ஒன்றாக. சோ ஒன்றாக அப்படிங்கும் போது என்னது? ஒன் ஆஃப் த. சோ நிறைய புக்கு படிச்சிருப்பாங்க, இருந்தாலும் அதுல இதுதான் பெஸ்ட். இதுல நிறைய பெஸ்ட் இருக்கு, அதுல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒன்றாகங்கிறதுக்கு ஒன் ஆஃப் தன் எழுதியிருக்கோம். திஸ்ங்கிறது இது, மேபிங்கிறது இருக்கலாம், ஒன் ஆஃப் த அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒன்றாக. சிறந்த புத்தகம் அப்படிங்கிறது பெஸ்ட். சிறந்தங்கிறது பெஸ்ட் புக். பெஸ்ட் புக்ஸ். புத்தகங்கள் அப்படிங்கும் போது புக்ஸ் எழுதிக்கிறோம். சோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ஸ். இப்போ நான் படித்த. சோ அதை நம்ம அடிஷனலா சேர்க்கணும். ஐ ஹாவ். சோ பர்ஃபெக்ட்ல இருக்கு. ஐ ஹாவ் ரீட். ஐ ஹாவ் ரீடுங்கிறது நான் படித்த அப்படிங்கிற மீனிங் வரும். சோ நான் படித்தங்கிறது வந்து ஐ ஹாவ் நம்ம எழுதிட்டோம். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க, திஸ்ங்கிறது வந்து என்ன? இது. ஓகே, திஸ் மே பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக். ஓகே, இது மிக சிறந்த புத்தகங்களில் ஒன்று. எதுல? நான் படித்த அப்படிங்கும் போது ஐ ஹாவ் ரீட் அப்படின்னு சொல்லி எழுதிருக்காங்க. திஸ் மே பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக் ஐ ஹாவ் ரீட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் படிச்ச புக்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்னா இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. So I think that this video is definitely useful to everyone. This topic is so interesting. So do you like this video? Please click on like button, share it with your friends and family, subscribe for upcoming videos. Do you want to any other information about this topic? Let me in the comments. See you for now. Keep watching, keep practicing and keep smiling.